கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த உபவாச நாட்களை நியமியுங்கள் என்ற வசனத்தின்படியே மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை அன்று கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கூட கடந்து வருகிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நாம் உபவாசம் பண்ணி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்படுவதற்கும் தேசத்திற்காக, பட்டணங்களுக்காக, நமக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். தம்முடைய கிருபையினாலே பலமாய் நிரப்புகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுவர்களுடைய இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும் என்ற வசனங்களின்படியே பரிசுத்தராகி ஆண்டவரை தேடுகிறவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவையும் அளவில்லாமல் கொடுத்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 16 அதிகாரம் 13 வார்த்தை இப்படி சொல்லுகிறது: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்ற ஒரு தேவ வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கடைசி நாட்களிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்த்து ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போகும். விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்ற ஒரு வார்த்தையை நாம் பலமாய் வாசிக்க முடியும். அதே நேரத்திலே விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனை தேடுகிறவர்கள் அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்றும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே மிகுந்த விசுவாசம் வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நான் எண்ணுகின்ற காரியம் அதை நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் அதை சுதந்திரத்துக் கொள்ளுகிறேன் என்பதாக நாம் கர்த்தருக்குள் பலமாய் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை அது அங்கு இல்லை, ஆனால் அதை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒருவேளை புலப்படுகிற, நம்முடைய கண்களால் நாம் கண்டு ஆச்சரியப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார். எனவே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவையில் போல் அழைக்கிற தேவன் என்று பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பார்வைக்கு இல்லை என்று தோன்றும், ஆனால் நாம் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே ஒன்றை உருவாக்குகிறார்.
அங்கே இருக்கும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவனுக்கு தரிசனமானார் என்று இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். ஆபிராமே, பயப்படாதே, நான் உனக்கு மகாபரிய அரணும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் சட்டென்று ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று ஆண்டவரை நோக்கி கேட்டபடியினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பான் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ரோமாபுரியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழலிலே விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சூழ்நிலை என்ன? ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிற்று, 100 வயதாகிவிட்டது. சாராளின் கற்பம் செத்து போயிற்று, பாட்டியாகிவிட்டாள். ஆனால் இந்த நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாமை பொறுத்த மட்டிலே குழந்தை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். அதற்குண்டான ஏதுக்களும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்திலே அவன் மிகுந்த பொறுமையோடு கூட காணப்பட்டான். ஒருவேளை இதை எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே குழந்தை இல்லாத அந்த நிலைமையிலே மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். இனி ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு குழந்தை தங்குவதற்கான ஏதுக்கள் இல்லை என்று சொல்லி மருத்துவ ரீதியாய் அவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நம்மால் முடியவில்லை என்று சொல்லி நாம் உணர்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் செயல்பட போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் அநேகர் உலக பிரகாரமாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ செல்வங்கள் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாதபடியினாலே
பல இடங்களுக்கு அங்கலாய்த்து ஓடுகின்ற காட்சியை பார்க்கிறோம். எப்படியாவது ஒரு குழந்தை கிடைத்து விடாதா என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆபிரகாமுடைய சூழ்நிலையே வித்தியாசமானது. எதுவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் மருத்துவர் கைவிட்டு ஏதோ ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாமே என்ற சிந்தையோடு கூட நீங்கள் காணப்படலாம். வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான கிருபைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து அவனை மகிழ பண்ணினார், அவனை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சூழ்நிலையும் இது போன்று காணப்படலாம். ஐயோ, இனி என்னால் ஒன்றும் முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்குகிற, கண்ணீர் வடிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னோடு கூட இறையியல் கல்லூரி ஒரு தம்பி படித்தார். அவருடைய பெயர் ரஞ்சன் பெய்க், ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஒரே ஒரு பையன். அவருடைய தகப்பனாருக்கு அவன் 66வது வயதிலே பிறந்தவன். எனவே அவர் பொருத்தனையோடு கூட தேவனுடைய ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்து விட்டார். இறையியல் படித்தான். இன்றைக்கும் ஒரிசா பகுதியிலே கர்த்தருக்காக வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு பெரிய தேவ மனிதனாக அவர் கர்த்தருக்காக பலமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது, சுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கும் கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை மகிழ பண்ண, உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் அன்னாள் என்ற ஸ்திரீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று விண்ணப்பம் பண்ணின பொழுது அன்னாள் ஆண்டவரை பார்த்து சொன்னாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி மகிழுகின்ற, சொல்லி பாடுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை திரள் கூட்டத்திற்கு தகப்பனாய் மாற்றினாரோ அப்படியே உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே அனுதின ஜீவியத்திலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷிப்பிக்க, உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவதாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா தானியேலை ராஜாங்கத்திலே உயர்த்தி வைக்க ஆசைப்பட்டான். 120 தேசங்களுக்கு பிரதானியாக அவனை உயர்த்தி இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனோடு கூட இன்னும் 2 பிரதானிகள் காணப்பட்டார்கள். தேசாதிபதிகள் அநேகராய் காணப்பட்டார்கள். 120 பேர் காணப்பட்டார்கள். இவர்கள் தானியேலின் மீது எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் தான் செய்து வந்த பணியிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே காணப்பட்ட அந்த பதவியிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாக உயர்த்துகிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அவன் மீது குற்றம் சாட்ட முடியவில்லை. எனவே இவர்கள் எல்லாரும் 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறொருவரையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். அப்படி மீறி விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்கக்கவிலே தூக்கி போட வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றியிருந்தார்கள். இது எல்லாம் தானியேலுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இதை குறித்து அவன் யாரிடமும் பேசவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்தாகிவிட்டது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு எதிராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தனக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் எழுந்திருக்கிறது, தன்னை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்ற சூழ்நிலையில் அநேகர் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள், சதி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் அறிந்த தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு ஒரு விஷயம் சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவித்தால் என்ன என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே தானியேல் தனக்கு எதிராய் சூழ்நிலை காணப்பட்டாலும் அவன் தினமும் 3 வேளை தன்னுடைய சூழ்நிலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். தன்னுடைய சூழ்நிலைக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்பதை பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதிலே அவனை குற்றம் கண்டுபிடித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அவனை சிங்கக்கவியிலே தூக்கி கொண்டு போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ராஜா அதிகாலமே கெபிக்கு வந்து தானியேலை குறித்து கேட்கின்ற பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே,
ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேல் சிங்கக்கபிக்குள் இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். வேதம் சொல்லுகிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராஜாவுக்கு ஒரு பெரிய விசுவாசம், ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இவன் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவன், எனவே அந்த ஆண்டவர் இவனை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே அவன் சிங்கக்கபிக்கு கடந்து வந்து தானியேலே என்று கூப்பிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்து விட்டது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு விரோதமாய் அநேகர் பிராது பண்ணி கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பிக் கொண்டிருக்கலாம். நீ வேலை செய்கின்ற ஸ்தலத்திலே உன்னை மன அழுத்தத்திற்குள்ளாக அநேகர் மாற்றிக்கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உனக்கு எதிராக அநேக தந்திரங்களை ஏற்படுத்தலாம், உனக்கு எதிராக சட்டம் காணப்படலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலே நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட ஆண்டவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்களை முறித்து போடுகிறார். உனக்கு விரோதமாய் சதி பண்ணுகிறவர்களை அவர் தகர்த்து போடுகிறார். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையே வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாறாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, உங்கள் சூழ்நிலைக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்கிறார். நெருக்கடி வரும்போதும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், எனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பினாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே நிலைப்பாட்டை தான் தானியேல் கொண்டிருந்தார். சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லை, மாறாக அவருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்தது. தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவனை தூக்கி கொண்டு போட்டவர்களுடைய குடும்பம் முழுவதையும், குமாரர், மனைவிகள் எல்லாரையும் சிங்கக்கபியிலே ராஜா தூக்கி போட சொன்னார். சிங்கக்கபியிலே தூக்கி போட்ட மாத்திரத்திலே அவர்கள் தரையில் சேர்வதற்கு முன்பதாக சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டு அவருடைய எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு எதிராய் 1000 பேர் எழுந்தாலும் உனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒருவேளை உனக்கு விரோதமாய் எழும்புகளுடைய எலும்புகளை ஆண்டவர் சிதற பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசித்து நீங்கள் நடக்கின்ற பொழுது, விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை அப்படியே மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜா தீர்மானம் பண்ணின பொழுது, ஆண்டவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும்,
தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். வேதம் சொல்லுகிறது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருக்குமே என்றால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து சமுத்திரத்திலே விழும் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்யும்படியா, பெரிய அதிசயங்களை செய்யும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவர் ஒருவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் மனிதரை நம்பினது போதும், மனிதர்களுக்கு பின்னால் ஓடினது போதும். ஆனால் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உனக்குள்ளே விசாலத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். அவர் காரியத்தை மாறுதலாய் அமைத்து கொடுக்கிறார். வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களுடைய விடுதலைக்காக, யூத ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது காரியம் மாறுதலாய் அமைந்தது என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். பற்பல வழிகளிலே உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற காட்சியை நீ உணர்கிறாய். ஆனால் அவைகளின் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. நெருக்கங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். உனக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்பி விசுவாசித்து பலப்படுங்கள். ஒரு பூரண சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எதிராளிகள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறார்களோ அல்லது பகைஞருடைய வாய் உங்கள் மீது திறந்திருக்கிறதோ கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்கிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உபவாச நாளிலும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்குள்ளே ஒரு புது பலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நீங்கள் செய்கின்ற பணியிலே மேன்மைப்படுத்த உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே தற்போது காணப்படுகிற நெருக்கங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமுடைய ஒரே குமாரனை ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கும்படியா எனக்கு பலி செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் உற்சாகத்தோடு கூட கடந்து செல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். வேலைக்காரர்களை அழைத்து கழுதையின் மேல் சேணத்தை ஏற்றி பலி செலுத்துவதற்கான எல்லாவற்றையும் அவன் கொண்டு சென்றான். பலி செலுத்துவதற்கான மலையை கண்ட மாத்திரத்திலே வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் அங்கே நிறுத்திவிட்டு
ஒருவேளை கட்டைகள் இன்னும் நெருப்பு போன்ற காரியங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனும் மகனுமாக கடந்து செல்லுகிறார்கள். அந்த குட்டி மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், தகப்பனே, பலி செலுத்துவதற்கு எல்லாம் இருக்கிறது, பலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாம் சட்டென்று பதில் சொன்னார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார். ஆபிரகாமின் விசுவாசத்தின்படியே பலி செலுத்துவதற்கு கட்டைகளை எல்லாம் அடித்து அதிலே ஈசாக்கை கடத்தின பொழுது, கத்தியை ஓங்கின பொழுது, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆபிரகாம் திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு ஆடு முட்புதரிலே சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக பலி செலுத்தினார். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னவென்றால், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருவோம். மகன் தகப்பனை பார்த்து ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட மாத்திரத்திலே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். விசுவாசம், விசுவாசம். நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் ஒருவரே உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஒருவேளை கஷ்டப்படுகின்ற பொழுது, சோதிக்கப்படுகின்ற பொழுது, அல்லது நீங்கள் சத்துருக்களால் நெருக்கப்படுகின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் நடுவிலே இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். யோனாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு அனுப்பினார். அவன் தர்சிசுக்கு கப்பல் ஏறினான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் சென்ற கப்பல் மிகவும் சேதத்திற்குள்ளாக கடந்து சென்றது. அந்த காலத்து வழக்கத்தின்படியே அவர்கள் சீட்டு போட்டார்கள். அது யோனாவின் பேரில் விழுந்தது. யோனாவை தேடினார்கள். அவன் அயர்ந்த நித்திரையாய் கப்பலின் அடித்தட்டிலே காணப்பட்டான். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் அவனை நோக்கி, நீ எவ்விடத்தான், எங்கே போகிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று சொன்னான். உடனே அவர்கள் அவனை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள். அங்கே அவனை விழுங்கும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவனை விழுங்கி ஒருவேளை நினிவேயின் கரையிலே வந்து கக்கி போட்டது. அவன் எழுந்து 3 நாள் பிரயாண விஸ்தரமாய் காணப்பட்ட அந்த பட்டணத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாட்கள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ராஜாவுக்கு எட்டின போது, இந்த செய்தியை ராஜா கேட்டபோது, அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து
தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளின் கொடுமையை விட்டும் திரும்ப கடவர்கள் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அறிந்தவுடனே அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தையும் அந்த ஜனங்களையும் அழிக்காதிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நற்செய்தியை, சுவிசேஷத்தை நீ கேட்டு மனம் திரும்புகின்ற பொழுது, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நீ மனம் திரும்புகின்ற பொழுது, கர்த்தர் உனக்கு சேமத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். உனக்குண்டான தீங்கில் இருந்து அவர் உன்னை காப்பாற்றி உன்னை தொடர்ந்து வாழும்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எனவே எந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறானோ அவனுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவனை காப்பாற்றுகிறார் என்று பரிசுத்த வேத வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள், உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு தேசம், எந்த ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவேளை ஆண்டவரை விசுவாசித்து பொல்லாத வழிகளை, பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிதான ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். எப்பொழுதென்றால், நீங்கள் தேவனை விசுவாசித்து நடக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகின்ற பொழுது, ஆண்டவர் உங்களை ஒரு புது மனிதனாக மறுரூபப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ளே கொண்டு வருகிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நான்காவதாக, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இந்த 8ஆம் அதிகாரத்தை நாம் முந்தின பகுதியை பார்க்கின்ற பொழுது, இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு தனக்கு பின்பாக வருகின்ற ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி, ஆண்டவர் 100க்கு அதிபதியை பார்த்து, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை வியாதியின் பிடியிலே காணப்படலாம், நீ படுத்த படுக்கையாக கூட காணப்படலாம், உனக்குண்டான வியாதி உன்னை கொன்று போடுமோ என்ற பயம் உனக்குள்ளே காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது கொடிய திமிர்வாத வியாதியிலிருந்து ஆண்டவர் 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை எழுப்பி சுகம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வியாதியை குறித்தே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். உங்கள் வியாதியை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அப்படி நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை, பலத்த அதிசயங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார். 100க்கு அதிபதியினுடைய வேண்டுகோளின்படியே ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு வேலைக்காரனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இன்னுமாய் கூட நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 16ஆம் வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இங்கே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை அலங்கார வாசலிலே சுமந்து கொண்டு போய் வைப்பது வழக்கம். அப்பொழுது பேதுரும் யோவானும் ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்படி பிரவேசிக்கின்ற போது பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனை உற்று பார்த்தார்கள். அங்கே பேதுரு சொன்னபோது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை, பலத்த அற்புதங்களை செய்யும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சப்பானியாய் பிறந்த மனிதனை ஆண்டவர் நடக்க பண்ணினார். காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றின விசுவாசத்தினாலே அவனுக்கு சுகம் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ மிகுந்த பலவீனத்தோடு கூட காணப்படலாம். மருத்துவத்திலே சென்று நீ அநேக விதமான சோதனைக்குட்பட்டு இருக்கலாம், டெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வியாதி மருத்துவருக்கு புலப்படாத ஒரு வியாதியாய் காணப்படலாம். இந்த சூழ்நிலையிலே நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வசனத்தின்படியே உன்னுடைய பலவீனங்கள் நீங்கி போகும். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் உன் மீது இறங்கும். கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகிப்போம் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே வியாதி உன்னை விட்டு நீங்கி போகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் எல்லா மதில்களும் விழும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடை காணப்படலாம். ஐயோ, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடை காணப்படலாம். அல்லது உன்னுடைய உயர்வை மற்றவர்கள் தடுக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது உனக்கு எதிராய் காணப்படுகிற தடைகள், உனக்கு எதிராய் மனுஷரால் உண்டாக்கப்படுகிற தடைகள் விழுந்து போம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் எல்லா மதில்களும் விழுந்து போம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் பிரசன்னம் உன்னை தொடுகின்ற பொழுது வியாதி உன்னை விட்டு நீங்கி போகும். ஒரே ஒரு காரியம்,
நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உபவாச கூடுகையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தராகிய தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால், அவர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு நிறைவை உண்டு பண்ணுகிறார். உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை விடுதலையாக்கி அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உங்களை நிறைய பண்ண போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற வேதனைகள், உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் பேரில் விசுவாசமாயிருங்கள். அவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு விசுவாசமாய் காணப்படுங்கள். ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்பை இந்த நாளிலே பலமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே நெருக்கப்படுகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். உங்கள் சூழ்நிலை சீக்கிரத்திலே மாறும். உங்களுக்கு எதிராக எழும்பினவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக தாழ்த்தி போடுவார். வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு எதிராக எழும்பினவர்களின் எலும்புகள் நொறுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வார்த்தை ஒருபோதும் மாறாது. விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற அனுபவத்தை கொடுக்கிறார். உன் சத்துருவின் தலைகளுக்கு மேலாக கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், விசுவாசம் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். சரீரத்திலே இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீ நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். வாத நோயினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது கேன்சர் வியாதி உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம். அல்லது கிட்னி ஃபெயிலியர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த மனிதனை ஆண்டவரை நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே எழுந்து நடக்க பண்ணினாரே, அதே விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படும் என்றால் வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுகிறார். வாதையை உன்னை விட்டு விலக்கி போடுகிறார். கர்த்தர் அற்புதங்களினாலே உன்னை நிறைய பண்ண போதுமானவராக இருக்கிறார். உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உனக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். புது பலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபவாசத்தோடு கூட உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இயேசு சாமி. தங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டிருப்பதை நீர் காண்கிறீர். ஆண்டவரே, உடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவருடைய வல்லமை அதற்காக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தோடு உடமை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறீர். நாங்களும் மக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஜனங்களை பலப்படுத்தும் ஆண்டவர் எல்லாமே இவர்களோடு கூட இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீராக. வேண்டிய மட்டும்
எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவீராக. பணி செய்கின்ற இடத்திலே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்படியே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் எதிராளிகளை தாழ்த்தி போட வல்லமையுடையவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கண்ணீரோடும் கவலையோடும் அழுது கொண்டிருக்கிற நபர்கள் உண்டையா. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிற நபர்கள் உண்டு. கலக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வீராக. அப்படியே வியாதி எல்லாம் உடைய நாமத்தினாலே நீங்கி போகட்டும். நெடுநாள் வியாதி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வீராக. ஜனங்கள் உடைய ஜனங்கள் என்று நினைத்தருளும். இவர்கள் தங்கள் இல்லத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லத்தக்கதான கிருபை ஜனங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். அதற்கேற்ற விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் காணப்படட்டும். கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கிறீர், நீர் ஒருவரே உயர்த்துகிறவர் என்று நம்பி விசுவாசித்து பலப்பட கிருபை தார். நாமம் அதிசயம் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிறைய பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.